இந்த ஒரு படத்துல வந்து தீப்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அவரு அந்த ஒரு படத்தோட ஒரு எப்படி சொல்ல ஒரு பெரிய ஒரு கொள்ளைக்காரரா இருக்காப்புல. எப்படின்னா அவர் வந்து விலை உயர்ந்த நகைகளை திருடக்கூடிய ஒரு ஆளா இருக்காப்புல. ஆனா அவர் வந்து அவரோட முதல் ரூல்ஸை யாருமே வந்து காயப்படுத்தக்கூடாது. ஒரு சைலண்டா போயிட்டு சைலண்டா திருடிட்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரா இருக்காப்புல. அப்படியே ஆப்போசிட்டா நம்ம மார்க் ரெஃபல்லோ அவர் தான் இந்த ஒரு படத்துல ஒரு டிடெக்டிவா இருக்காப்புல. அவர் அதிகாரியா இருக்காப்புல. ஒரு விலை உயர்ந்த வைரம் வந்து காணாம இதை பார்த்து நம்ம மார்க் வந்து என்ன பண்றாப்புலன்னா இது யார் பண்ணா எவர் பண்ணா இது வந்து யாரு எவருன்னு சொல்லிவிட்டு அவர் கட்டத்தை வந்து விசாரிக்கிறாப்புல. யாருக்குமே இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு கேஸ்ல இருந்து சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாப்புல. அவர் எப்படி பிடிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க்கு ஒரு கட்டத்துல வந்து தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் என்ன பண்றாப்புலன்னா அவரு சைலண்டான ஒரு வைரத்துல ஒரு கட்டத்தை திருடிட்டு ஒரு லைஃப் ஒரு கட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கூட இருந்த ஒரு முதலாளியை அவருக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாப்புல. துரோகம் பண்ணிட்டு அவன் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் போட்டதுல இருக்க ஒருத்தனை வந்து அனுப்புறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு கதை சமாளிச்சுட்டு இருக்காப்புல. ஆனால் நல்லா நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிறிஸ் நினைக்கிறாப்புல. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எபிசோடு கிட்டத்தட்ட 13 மில்லியன் மதிப்புள்ள ஒரு வைரம் ஒன்று வருது. அந்த வைரத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து திருடுறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு பொண்ணு ஒன்று வேலை பார்ப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து நைஸாக ஒரு பேச்சை போட்டு அந்த பொண்ணு அந்த நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை வந்து அந்த வைரத்தை திருடுறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவன் தான் ஒரு முக்கிய ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க்கிட்ட போய் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கை வந்து நம்ம கிறிஸ்டன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தேடி பிடிச்சி கைது பண்ணாப்புலையா. அப்போ அதுக்கப்புறம் அந்த விலை மதிக்க முடியாத அந்த வைரத்தை வந்து நம்ம கிறிஸ்டன் வந்து கொள்ளையடிச்சாப்புலையா. அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்குது. அதை பார்க்கும்போது வளர்க்கப்பட்ட கதையம்சமாக தான் போகும். ஆனால் அதில் ஒவ்வொரு சீனாக பார்க்கும்போது நமக்கு அது எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தாங்க தெரிஞ்சு. ஏன்னா இதில் எப்படி புதுசாகவே எதுவுமே இருக்காது. எல்லாம் பார்த்த சீனாக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தது மாதிரியே நமக்கு ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் எடுத்துருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஏன்னா படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு ரொம்ப ஒரு வளவளவான ரொம்ப ஒரு போரிங்காக போகிற மாதிரி நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நமக்கு பார்க்குறதுக்கு தரமான ஒரு சைகை ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்ம